இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 3.25 லட்சம் வீரர்களை கொண்ட சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 87வது ஆண்டு விழா அசாமின் கவுஹாத்தியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின் வீரதீர செயல்கள் புரிந்த வீரர்களுக்கு பதக்கங்கள், சிறந்த பட்டாலியன்களுக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் அமித்ஷா உரையாற்றும் போது 86 ஆண்டு கால வரலாற்றில் சிஆர்பிஎஃப்பின் நிறுவன தின விழா வடகிழக்கு மாநிலத்தில் நடப்பது இதுவே முதல் முறை. இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நமக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கல்வீச்சு சம்பவங்களின் எண்ணிக்கை 0 குறைந்துவிட்டது. மணிப்பூரில் இன வன்முறையை கையாளவும் மாவோயிஸ்டுகளின் முதுகெலும்பை உடைக்கவும் சிஆர்பிஎஃப் படை கடந்த 3 ஆண்டுகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. வரும் மார்ச் 31க்குள் நாட்டில் இருந்து மாவோயிஸ்டுகளை முற்றிலும் ஒழித்து விடுவோம். சிஆர்பிஎஃப் மீது உள்ள நம்பிக்கையால் இதை நான் சொல்கிறேன். சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள கர்ரேகுடா மலைகளில் 21 நாட்கள் நடந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஆபரேஷனில் கடந்த ஆண்டு 31 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தினமும் 15 லிட்டர் தண்ணீர் வியர்வையால் வீணாகும் போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் நக்சல்களின் பிடியில் இருந்து அந்த மலையை விடுவிக்கவும் அவர்களின் கோட்டையை தரைமட்டமாக்கவும் துப்பாக்கி குண்டுகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டனர். 10-11 ஆண்டுகளுக்கு முன் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம், வடகிழக்கில் மாவோயிசம் மற்றும் கிளர்ச்சி நடந்து வந்தது. ஒரு காலத்தில் குண்டுவெடிப்பு, துப்பாக்கிச்சூடு, முற்றுகைகள் மற்றும் அழிவுக்கு பெயர் பெற்ற இந்த இடங்கள் இப்போது அமைதி மற்றும் முன்னேற்றத்தின் மையங்களாக மாறிவிட்டன. சிஆர்பிஎஃப்பின் பங்களிப்பு இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. சிஆர்பிஎஃப்பில் இதுவரை 2270 வீரர்கள் உச்சபட்ச தியாகத்தை செய்துள்ளனர். இந்த தியாகங்கள் இல்லாமல் இந்த இடங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது சாத்தியமில்லை என்று அமித்ஷா கூறினார். सीआरपीएफ के जवानों के भरोसे मैं देश की जनता को फिर से कहना चाहता हूं, फरवरी समाप्त होने आया है, फिर से मेरी बात में दोहराता हूं, 31 मार्च 2026 को इस देश को हम माओवादी समस्या से पूर्ण रूप से मुक्त करा देंगे और माओवाद का संपूर्ण उन्मूलन हो जाएगा.